ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் 2 வந்துட்டு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹேங் ஆகுது. இதெல்லாம் ஜஸ்ட் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். இதுதான் லெசன் ஸ்டார்டிங். ஓகே. One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. One morning, இது one morning-ஆ ஈவினிங்கா எப்போ ஆஃப்டர்நூனா அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஒன் மார்னிங் தெளிவாக இருக்கணும் நம்ம. while I was sitting beside the grandfather, கிராண்ட்ஃபாதருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா ஃப்ரண்ட்டா பேக்வேர்டாங்கிறது கொஷின் வைக்கலாம். ஓகேங்களா. சிட்டிங், ஸ்டாண்டிங் கிடையாது, சிட்டிங். எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வெராண்டா ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஐ நோட்டிஸ் த டெண்டரில் ஆஃப் அ க்ரீப்பிங் வைன். க்ரீப்பிங் வைன்னா அது வந்து ஒரு வைன் செடி. ஓகேங்களா. அது வந்து பக்கத்தில், ஓகே, ட்ரெயிலிங் நியர்பை பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஆஸ் வி சாட் தேர் இன் த சாஃப்ட் சன்ஷைன் ஆஃப் அ நார்த் இண்டியன் வின்டர். என்ன வின்டர் இது வந்து என்ன கிளைமேட்? ஓகே, சாஃப்ட் சன்ஷைன் ஆஃப் அ நார்த் இண்டியன் வின்டர், இது இம்பார்ட்டண்ட். ஐ சா த டெண்டரில் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். யார்கிட்ட வந்தது? அந்த கிராண்ட் சன் கிட்டேயா கிராண்ட் டாட்டர்கிட்டயான்னு கேட்கலாம். ஸோ கிராண்ட்ஃபாதர் 20 minutes லேட்டர். இந்த டைமும் வந்துட்டு நமக்கு முக்கியம், எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ 20 minutes லேட்டர் இட் கிராஸ் தி ஸ்டெப் அண்ட் வாஸ் டச்சிங் ஹிஸ் ஃபீட். யாரோட ஃபீட்டு? கிராண்ட்சனா கிராண்ட்ஃபாதரான்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஒன் மார்னிங் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, கிராண்ட்ஃபாதருக்கு பக்கத்தில் வெரண்டா ஸ்டெப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, ஆத்தர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீப்பிங் வைன், க்ரீப்பிங்னா அந்த தவிழ்ந்து வரும் இல்லையா, கொடியெல்லாம் படர்ந்து வரும் இல்லையா, அது வந்துட்டு ட்ரெயிலிங் நியர்பை பக்கத்தில் படர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படி அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கேனா நார்த் இண்டியன் வின்டர் டைமில் சாஃப்ட் சன்ஷைன் இருக்குது. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க டெண்டரில் வந்துட்டு ஸ்லோவாக கிராண்ட்ஃபாதர் கிட்ட மூவ் ஆகிறத பார்க்குறாங்க. 20 minutesக்கு அப்புறமா இது கிராஸ் பண்ணி, ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி அந்த கிராண்ட்ஃபாதரோட ஃபீட்டை வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. தேர் இஸ் ப்ராபப்ளி அ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த பிளான்ஸ் பிஹேவியர், சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம்த் பர்ஹாப்ஸ். ஓகேங்களா. அது வந்து சன்ஷைனில் இருக்காங்க, லைட்டில், அப்புறம் வார்மாகவும் இருக்குது. ஓகேங்களா. இது சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இந்த மாதிரி அந்த வைன் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு. பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ்ட் across the steps simply because it wanted to be என்னதான் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் ஆத்தர் என்ன நினைக்கிறாங்களாம்மா, இவர் வந்து கிராண்ட்ஃபாதரை டச் பண்ணணும், கிராண்ட்ஃபாதருக்கு பக்கத்தில் வரணும்னு சொல்லி தான் அந்த வைன் வந்து ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி வருது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஓகே, கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. ஒரு ட்ரீ கடிகையில் இவர் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு ஆத்தர். ஓகேங்களா. அந்த கிராண்ட்ஃபாதர் ஜாயின் பண்ணோன்னு எந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னா, அது வந்து அந்த கார்டனே ஒரு ஹாப்பி பிளேஸாக ஆயிடுது. கார்டனுங்கிறது முக்கியம். ஓகேங்களா. ஒவ்வொன்றுமே நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் டஃப்பாக ஆக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்னதான் நம்ம லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்தாலும் என்னென்ன கொஷின் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணி படித்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒன் ஆல்வேஸ் ஃபெல் ட்ராயிங் டு, யாராக இருந்தாலும் கிராண்ட்ஃபாதர் கிட்ட போகணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கிராண்ட்ஃபாதர் ஹேட் சர்வ்டு மெனி இயர்ஸ் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். மெனி இயர்ஸாக கிராண்ட்ஃபாதர் எதில் இருந்திருக்காருன்னா ஐஎஃப்எஸ்ல இருந்திருக்காரு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருந்திருக்காரு. அண்ட் இட் வாஸ் நேச்சுரல் தட் ஹி ஷுட் நோ ட்ரீஸ் அண்ட் லைக் தெம். ஸோ இது நேச்சுரலாகவே அவர் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருந்தனால நேச்சுரலாகவே இவருக்கு ட்ரீஸையை பிடிக்கும், அது ட்ரீஸை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange, guava, also eucalyptus, jacaranda and Persian lilacs. Okay. In the fertile Doon Valley, plants and trees grew
டால் அண்ட் ஸ்ட்ராங். ஓகேங்களா, இது டேராடூனை தான் டூன் வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பங்களா டேராடூனில் வாங்கிட்டு, டேராடூன்னா அவுட்ஸ்கர்ட்ஸில் வாங்கிட்டு அந்த பங்களா சுற்றியுமே வந்து ட்ரீஸை பிளான் பண்ணார். என்னென்ன ட்ரீஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டூன் வேலியோட ஃபெர்டைலில் பிளான்ட் ட்ரீஸ் வந்துட்டு டாலாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது there were other trees in the compound before the house was built, including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. Okay, அதர் ட்ரீஸும் இருந்துச்சு. இங்கே சொல்லியிருக்க ட்ரீஸை தவிர மற்ற ட்ரீஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னா காம்பவுண்ட் கிட்ட, இந்த ஹவுஸ்க்கு பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, காம்பவுண்டு பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட் வந்துட்டு அந்த காம்பவுண்டில் ஓல்டு பீப்புள் ட்ரீயும் இருந்துச்சு. தட் ஹேட் ஃபோர்ஸ் இட்ஸ் வே த்ரூ த வால்ஸ் ஆஃப் அண்ட் அது என்ன பண்ணியிருக்கு, பீப்புள் ட்ரீன்றது என்ன அரச மரம் தான். சரிங்களா, அது என்ன பண்ணுச்சுன்னா ஜென்ரலாக தெரியும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பெரிய மரம். ஸோ அது ஊடுருவி வளரும், அந்த வால்ஸை வந்துட்டு ஊடுருவி. ஓகேங்களா, வே த்ரூ த வால்ஸ் அண்ட் அபேண்டன்ட் ஹவுஸ். ஆல்ரெடி இருந்த ஹவுஸ் எப்படி இருந்திருக்கும் இவங்க கட்டுறதுக்கு முன்னாடி, அந்த அபேண்டன்னா யாரும் இல்லை, அங்கே காலி பண்ணி போயிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹவுஸை வந்துட்டு ஊடுருவி போயிட்டு பிரிக்ஸ் எல்லாம் கீழே உடஞ்சி போயிடுச்சு. எதனாலனா இதோட விகாரஸ் க்ரோத்னால பிரிக்ஸ் எல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். தெரியும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ், தேர் ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் waisted leaves will spin like tops, determined to attract your attention and invite you into the shade. ஓகேங்களா, ப்ரீஸ் இல்லைனாலுமே, காற்றே இல்லாதப்பையும் அதோட ப்ராட் செஸ்டட் அந்த லீவ்ஸை வந்து வர்ணிக்கிறாங்க பாருங்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ராட் செஸ்டட், அந்த அரசமர இலை பார்த்துருக்கீங்களா, ப்ராடாக தான் இருக்கும். ஸ்லிம் வெயிஸ்டட், அது வந்துட்டு வெயிஸ்டட் அந்த கீழே நுனி மாதிரி வருதுல்ல, இதை வந்து செஸ்ட்டு வந்து நல்லா அகண்ட மார்பாகவும், ஸ்லிம் வெயிஸ்டட் அந்த இடுப்பு வந்து சுருங்கின மாதிரி அழகாக வர்ணிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த லீவ்ஸ் என்ன பண்ணுதாமா, ஸ்பின் லைக் டாப்ஸ். ஓகே, பம்பரை மாதிரி சுற்றுறது வந்துட்டு உங்களோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணிட்டு அந்த நிழலுக்காக உங்களை இன்வைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. grandmother had wanted the people tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. grandmother என்ன சொல்லியிருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. யார் வந்து ட்ரீயை கட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் மதர் தான் சொல்லியிருக்காங்க கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் இட் பி, வி கேன் ஆல்வேஸ் பில்ட் அனதர் அவுட் ஹவுஸ். அது இருந்துட்டு போகுது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேறு அவுட் ஹவுஸ் வந்துட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராண்ட் மதர் டிட் மைண்ட் ட்ரீஸ், பட் ஷி ப்ரிஃபர்ட் க்ரோயிங் ஃப்ளார்ஸ் அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். grandmother didn't mind trees, but she preferred growing flowers. இவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். and was constantly ordering catalogs and seeds. ஓகேவா, கிராண்ட்மதருக்கு ட்ரீஸை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஃப்ளார்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கான்ஸ்டன்ட்லி அடிக்கடி கேட்டலாக்ஸும் சீட்ஸும் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies, and there is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. ஓகேவா, இப்போ கிராண்ட்ஃபாதரும் என்ன பண்ணுறாங்க, கிராண்ட்மதருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்காக, கார்டனிங்கில். அது எதனாலனா ஃப்ளார் கார்டன்ஸ் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இல்லை, பட் பட்டர்ஃப்ளையை வாட்ச் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ண ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு என்ன வழினா, அண்ட் தட் இஸ் டு க்ரோ ஃப்ளார்ஸ் ஃபார் தெம். அப்போ பட்டர்ஃப்ளைக்காக ஃப்ளவர்ஸை வந்து வளர்க்குறது தான் அதோட ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாக்ஸ் நியூஸ் இருக்குது, இதையும் பார்த்தலாம். India has more than 17,000 species of flowering plants. இந்தியாவில் எவ்வளோ ஸ்பீஷியஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளாரிங் பிளான்ஸ் மட்டும் 70,000 ஸ்பீஷியஸ் இருக்குது. ஓகேவா, தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 ஸ்பீஷிஸ், 5,000க்கும் அதிகமான ஸ்பீஷியஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. நியர்லி 1/3 ஆஃப் த டோட்டல் ஃப்ளாரா ஆஃப் இந்தியா. ஓகே, 1/3ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 17,000 5,000ங்கிறது 1/3 தானே. ப்ராபப்ளி ஹேஸ் த இந்தியா ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஓகேவா,
இந்தியாவிலேயே அது வந்துட்டு ஹையஸ்ட் டைவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் 17,000 ஸ்பீஷியஸ், தமிழ்நாட்டில் 5,000 ஸ்பீஷியஸ். ஓகே, அடுத்தது ஃபெர்டைல்னா என்ன? ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் க்ராப்ஸ். வளம் மிகுந்த இடம் இல்லைங்களா, வளம் மிகுந்த மீன் ஃபெர்டைல் லேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் க்ராப்ஸ். இந்த வண்டல் மண்ணில் சொல்லுவாங்க ஃபெர்டைல் லேண்டு. ஓகே, அபேண்டன்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், அங்கே யாருமே இல்லை, காலி பண்ணிட்டு போனது. விகோரஸ்னால் ஹெல்தி அண்டு ஸ்ட்ராங், அதுதான் விகோரஸ். அந்த ட்ரீ விகோரஸாக வளர்ந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இங்கே வந்துட்டு விகோரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே.